இந்தியா டீம் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருச்சு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 17 வருஷம் கழிச்சு ஒரு T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறோம். 11 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்கிறோம். இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மேட்ச்சு கூட அடிக்கலைன்னா கூட அவர் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஓப்பனிங் இறக்குனாங்க. விராட் கோலி தான். ஸோ ஃபைனலில் அடிப்பார்னு எல்லாரும் சொன்னாங்க. அதே மாதிரி ஃபைனலில் அடித்தார். ஏன்னா ஃபைனலில் ரோஹித் சர்மா அடிக்கலை, அவுட் ஆகிட்டார். போன வேர்ல்ட் கப் மாதிரியே ஒரு 2 4க்கு அப்புறம் அடிச்சுட்டு கேட்சை கொடுத்துட்டார். ஆனால் ரோஹித் சர்மா இல்லைன்னா கூட ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ் எல்லாரும் அவுட் ஆகும்போது நின்று விளாண்டு விராட் கோலி அவர் யார், என்ன பண்ண முடியும் அவரால் அப்படின்னு காமிச்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாதகமாக போயிருந்தாலும் மேட்ச் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் அக்சர் பட்டேலோட பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக அந்த மேட்ச்சை கொண்டு போய் ஜெயிச்சார். விராட் கோலி கடைசி வரைக்கும் நின்று விளாண்டார். நம்ம பவுலிங்க்கு 176க்கு ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்காவை டிஃபெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஏன்னா பும்ரா எப்பவும் போல் சூப்பராக போட்டார். ஹர்ஷ்தீப் சிங்கும் சூப்பராகவே போட்டார். ஸோ ஆரம்பத்தில் 2 விக்கெட்டை எடுத்துட்டோம். பட் அதுக்கப்புறம் அந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகட்டும், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, ஹென்ரி கிளாஸை நம்ம சொல்லவே வேணாம். அவர் அடித்த அடியில் இந்தியாவே பதறி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பும்ராவோட அந்த மேஜிக்கல் ஓவர் யான்சன் விக்கெட்டை எடுத்தது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவர் சொல்லவே வேணாம். மில்லரோட கேட்ச்சு, சூரியகுமார் யாதவ் அவரை எல்லாம் வேர்ல்டு கப்பில் எப்படி திட்டினாங்கன்னு தெரியும். இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் ஜெயிச்சதுக்கு சூரியகுமார் யாதவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அந்த கேட்சை யாராலும் மறக்க முடியாது. ஸோ அதாவது லைஃப் ஒரு சர்க்கிளுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா முதற்கொண்டு, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணாங்க. அவங்க தான் வேர்ல்ட் கப் வரதுக்கு